நெக்ஸ்ட் லீன் ப்ராசஸ்லாம் என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். லீன் ப்ராசஸை பொறுத்தவரை நமக்கு வந்து 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த வேல்யூ. இந்த ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராசஸில் வந்து கஸ்டமர் வந்து எதெல்லாம் வேல்யூ பண்ணுறாங்க, எதெல்லாம் மதிக்கிறாங்க, அதை வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். கஸ்டமர் வேல்யூ பண்ணுற அல்லது அந்த கஸ்டமர் மதிக்கக்கூடிய அந்த விஷயத்தை தவிர மற்ற எல்லாமே அந்த ப்ராசஸில் வந்து வேஸ்ட்டாக தான் கன்சிடர் பண்ணுவோம். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மேப் த வேல்யூ ஸ்ட்ரீம். இப்போ ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னா அந்த ப்ராசஸில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது அதை வந்து நம்ம வந்து ஒரு மேப் மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கிறேன்னு. இந்த மேப்பில் கஸ்டமர் எதெல்லாம் வேல்யூ பண்ணுறாங்க, எதெல்லாம் கஸ்டமர் வந்து மதிக்க மாட்டாங்க, அதை வந்து தனித்தனியாக வந்து நம்ம பிரித்து வச்சிடணும். தேர்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா கிரியேட் ஃப்ளோ. இப்போ ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னா அந்த ப்ராசஸ் நடக்கும்போது எந்த ஒரு தடையோ இடையூறோ அல்லது எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் அந்த ப்ராசஸ் வந்து ஃப்ளோவாக நடக்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். ஃபோர்த் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் புல். இந்த ஸ்டெப்பில் கஸ்டமருக்கு எப்போல்லாம் ப்ராடக்ட்டோட டிமாண்ட் இருக்கோ அப்போ மட்டும் தான் நம்ம வந்து ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும் அது பண்ணணும். ஓவர் ப்ரொடக்ஷன் பண்ணி அது ஸ்டோரேஜில் வந்து தேவையில்லாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து பர்சியூ பர்ஃபெக்ஷன். இந்த ஸ்டெப்பில் ப்ராசஸை வந்து கண்டினியூஸாக வந்து அனலைஸ் பண்ணி அதை வந்து கண்டினியூஸாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் வேஸ்ட்டை வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து எலிமினேட் பண்ணி எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும்.